ஆன்மீக வரலாற்றில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு இடம்பெறும் என்று நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24 காலை தொடங்கியது. இதில் காணொளி மூலம் வாழ்த்துரை வழங்கிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், கோயில்களை பார்த்து கொள்ள கூறி அமைச்சர் சேகர்பாபுடன் வழங்கினோம். ஆனால் அவர் கோயிலிலே குடிகொண்டிருக்கும் அமைச்சராக இருந்து வருகிறார் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகபெருமானின் பெருமையை உலகில் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் 3ஆம் படைவீடான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 25 நடைபெறுகிறது. சீரும் சிறப்பாக நடைபெற்றது. மாநாட்டின் முதல் நாளான சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு திருவிளக்கு ஏற்றுதல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாநாடு நடைபெறும் பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் 100 அடி கம்பத்தில் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் மாநாட்டு இலச்சினை அதாவது லோகோ பொறிக்கப்பட்ட கொடியை ஏற்றி வைத்தார். காலை 9 மணிக்கு மாநாட்டு கண்காட்சியை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியும், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, அறநிலைத்துறை அமைச்சர் கே. சேகர்பாபு ஆகியோர் தொடக்கி வைத்திருக்கிறார்கள். வேல்கோட்டத்தை சச்சிதானந்தம் MP, செந்தில்குமார் MLA ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாநாடு தொடக்க விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக வாழ்த்துரை வழங்கினார். அப்போது முதல்வர் பேசியதாவது: கோயில்களை பார்த்து கொள்ள கூறி அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபுவிடம் வழங்கினோம். ஆனால் அவர் கோயிலிலே குடியிருக்கும் அமைச்சராக இருந்து வருகிறார். அறநிலைத்துறையின் செயல்பாடுகள் அனைவரும் பாராட்டும் வகையில் உள்ளது. பழனி முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. பக்தர்களின் நலனை கருதில் கொள்ளும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மேற்கொள்ளவும் பழனியில் 58.77 ஏக்கர் நிலம் ரூபாய் 58 கோடியில் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளிலும் ரூபாய் 789 கோடியில் 251 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழனி முருகன் உட்பட 69 முருகன் கோயில்களிலும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது. திராவிட மாடல் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான். கோயில் சொத்துக்களை அளவீடு செய்யும் பணி நடந்து வருகிறது. அறநிலைத்துறையின் சாதனையை புத்தமாக வெளியிட்டிருக்கிறோம். அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். தமிழக வரலாற்று மட்டுமின்றி ஆன்மீக வரலாற்றிலேயே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இடம்பெறும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துரை பேசியிருக்கிறார். தொடர்ந்து நடந்த விழாவில் அறநிலைத்துறை அமைச்சர் முதன்மை செயலாளர் சந்திரமோகன் வரவேற்றார். தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளும், திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், மதுரை ஆதீனம் ஹரிகர தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளும், மயிலம் பொம்புர ஆதீனம் உள்ளிட்டோர்களும் பலர் பங்கேற்றனர். மாநாட்டை முன்னிட்டு காலை முதலே பதிவு செய்த பங்கேற்க பக்தர்கள் பொதுமக்கள் திரண்டனர். கண்காட்சி அரங்கில் திருமுருகனின் ஓவிய காட்சியரங்கம், 3D திரையரங்கம் மற்றும் VR அதாவது விஷுவல் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய அரங்கம் மற்றும் ஆன்மீக நூல்களின் புத்தக கண்காட்சி இடம்பெற்றிருந்தது. மாநாட்டின் ஆன்மீக சொற்பொழிவு, கருத்தரங்கம், நாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருந்தது. டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பப்படுகிறது. மாநாட்டிற்காக வந்துள்ள பக்தர்கள் டிஜிட்டல் திரையில் மாநாட்டு நிகழ்வுகளை கண்டு ரசித்து வந்தனர். மாநாட்டில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தது என்பது நேற்றைய பழனியிலிருந்து நமது கடையர் செய்தி பிரிவில் நெறியாளர் அவர்கள் நமக்கு இந்த செய்தியை நமக்கு அளித்திருக்கிறார் என்பது கூடுதல் செய்தியாக இருக்கிறது.